இருதய மலரே, என் இருதய மலரே, மலர்களே, உருக்கமும் உணர்வும் விசுவாசமும் இருந்தால் உங்கள் தொல்லையும் நோயும் தானே உருக்கம் இருக்கணும். உணர்வு இருக்கணும். உணர்வு மட்டும் இருந்தால் போதுமா? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் போதுமா? உணர்தல் இருக்கணும். இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வர தொல்லை, துன்பம், துயரம், உடல் பாதிப்பு எல்லாமே சரியாகும். தொல்லையும் கூட எல்லாமே நீங்கிடும். அதை செய்யறதுக்கு அதுக்கு உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வர உண்டாக ஒரு மையம் தான் இந்த மையம். அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வரும். அதை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த குண்டலினி. உணர்வை கவனிக்கிறோம், சுருக்கமாக கவனிக்கணும், உருவம் விசுவாசம் விசுவாசம் அதை உணரக்கூடிய தன்மை. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்த தொல்லை நோய் மறைஞ்சிடும். பனி போல நீங்கும். இந்த துன்பம் உனக்கு அவ்வளோ சுமையாக இருக்காது, லேசாக. ஏற்பட்ட ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி வேண்டுதல் இருக்கணும். வேண்டுதல் இல்லாமல் எதையும் முடியாது. அதனால தான் திருக்குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை. வேண்டுதல் இருக்கணுமா? அதில் வேண்டாமல் இருக்கணுமா? அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே இன்பமா, எப்பவுமே இன்பம், ஆனந்தமாக இருப்பாங்களா? எதை வேண்டணும், எதை வேண்டக்கூடாது? மெய்ப்பொருளை நாடி உன்னுடைய உள்ளம் உருகணும். பொய்ப்பொருளை நாடி தான் நம்ம உள்ளம் உருகுது. இல்லை, பொய்ப்பொருளை நாடும்போது பல இன்னல்கள் வரத்தான் செய்யும். மெய்ப்பொருளை நாடுன்னா உனக்கு அந்த இன்பம் வர, துன்பம் வராது. பொய்ப்பொருளை நாடும்போது பல இன்னல்கள் வரத்தான் செய்யும். உங்கள் மனம் போகும், உங்கள் உடல் ஆடும் பாடும், எல்லாமே செய்யும், எல்லாமே வரும். இந்த உணர்வை கவனிக்கும் போது மட்டும் வேற எந்த நினைவும் இல்லாமல் அந்த உணர்வோட ஒன்றி குருவோட நினைப்போட நீங்கள் அதை பண்ணீங்கன்னா உடம்பு லேசாயிடும். உடல் கஷ்டம் நிறைய உடல் வலி இருக்குது, பல கஷ்டங்கள் இருக்குது. தூக்கி தூரம் போட்டு உட்காந்து என்ன சொன்னாங்களோ என்ன கொடுத்தாங்களோ அதை நீங்கள் அதுலேயே ஞாபகமாக இருந்து குரு விசுவாசத்தோடு அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வித்தின் ½ அன் ஹவர் உங்கள் உடல் லேசாயிடும், மனசு லேசாகிடும். ½ அன் ஹவரில் சரியா போயிடும். சொல்கிற மாதிரி செஞ்சான் ஒரே ½ அன் ஹவர். எவ்வளோ கஷ்டம், பல இன்னர்கள் ஆஃபீஸில் வெளியில் தொல்லைகள் அப்படி இருக்கும்போது உட்காரணும். சொன்னார், 12 மணிக்கு வந்தவொடனே அங்கே உட்காந்துட்டு வரேன், என்னால் முடியல, படுத்துக்கிறேன். அப்போந்தாம்பா உட்காரணும். நீ அப்போ தான் உட்காரணும். சும்மா இருக்கிற நேரத்தில் உட்கார்றது இல்லை. இது உனக்கு உடல் கஷ்டமோ மன கஷ்டமோ வரும்போது அந்த நேரத்தில் உட்கார்ந்து குரு சொன்னதை பயிற்சியே நீ அந்த நினைப்போட, குருவின் நினைப்போடு அவர் சொன்ன உணர்வை மட்டும் நீ கவனிச்சின்னு உருக்கமாக நீ கவனித்து ஒரு ½ அன் ஹவர், ½ மணி நேரம், ½ மணி நேரத்துக்கு போகக்கூடாது மேலே.
அரை மணி நேரத்துக்கு குறையக்கூடாது, அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காரக்கூடாது. 1/2 ஹவர் உட்காந்தா போதும். அப்படி உட்காந்தியன்னா நீ கஷ்டமாக இருக்குதுன்றே அது நீங்கிடும். சுறுசுறுப்பு வந்துடும் உடம்புல, அந்த இடைஞ்சல்லாம் மாறிடும். அதுக்கு தான் இதுக்கு பேர் மெய் உணர்வுன்னு பேர், பொய் உணர்வு இல்லை. இந்த பயிற்சிக்கு பேர், கொடுக்குற உபதேசத்துக்கு பேர் மெய் உணர்வு, உண்மையான உணர்வு. மெய் உணர்வுனா உன்னுடைய உயிர், உன் உயிரின் ஓட்டத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அங்கே பார்ப்பான்னு சொல்கிறாங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய விஷயம். உணர்வு இல்லை, நீ ஆட மாட்டே, பாட மாட்டே, ஓட மாட்டே. உணர்வு இல்லை, தூக்கி தூரம் போட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுதான் அவன் கேட்டால் நான் மூச்சு நின்று போச்சுன்னுவான், நினைப்பு போயிடுச்சுன்னுவான். உணர்வே இல்லை, ஜடமாயிட்டார், அவ்வளோதான். தூக்கி போடு தூரம். அந்த உணர்வை கொண்டு வந்து அது இன்னான்றது அந்த மெய்ப்பொருளை கொண்டு வந்து உங்கள் புருவ மத்தியில் நிறுத்தி கவனிக்க சொல்லியிருக்கிறோம். இது லேசானத பயிற்சி இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான பயிற்சியும் கிடையாது. இதை ஒரு இடத்துல நிறுத்த முடியாது. சொல்கிறான் டிவியில், அங்கே நிறுத்து, மூச்சை இங்கே நிறுத்துன்னு. அவன் நிறுத்தினானா செய்கிறவன் அவஸ்தைப்பட வேண்டியதுதான். அதை எடுத்துகிட்டு போய் அவர் சொன்னவர்கிட்ட போய் சொன்ன, நீ சரியாக செஞ்ச மாதிரி டப்பாச்சு ஒன்று அனுப்பிச்சிடுவார். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைன்றவார். உனக்கு அதை நிவர்த்தி பண்ணுவாரோன்னா பண்ண மாட்டார். அதான் அவருக்கு தெரியாது. சொல்லுவாங்க, இங்கே கவனி, அங்கே கவனி, இது சரியாயிட முடியாது. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ண மாட்டாங்க. உங்களை தட்டு கழித்து அனுப்பிச்சிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லி பழியை உன் மேலே போட்டு நீ இப்போ டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டுருவான். அது இல்லை ஒரு குருவினுடைய வேலை. நம்மக்கிட்ட ஒருத்தர் வராரு, பயிற்சி எடுக்கிறாருன்னா அவரை கண்காணித்து அவருக்கு உண்டான சில உபாதைகள் இருந்தால் அதை சீர் செய்ய வேண்டியது குருவுடைய பொறுப்பு. அவரை தட்டு கழித்து அப்படியே அனுப்பிச்சிருக்கு பேர் குரு இல்லை, அவர் மெய் குரு இல்லை, அவர் பொய் குரு. மெய் குருனா எல்லா விஷயத்தையும் அவருக்கு சால்வ் பண்ணணும். அவருக்குள்ளே பிரச்சனையே நிவர்த்தி பண்ணி அனுப்புறது வேண்டிய பொறுப்பு ஒரு குருவினுடைய வேலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஆனால் அவரிடம் வரும்போது விசுவாசமாகவும் ஒழுக்கத்தோடும் உணர்வோடும் வந்து நீ அணுகினீன்னா கூட சரியாக போயிடும். விசுவாசத்தோடும் உருக்கத்தோடும் நீ அவர் எதிர்க்க வந்து உட்காந்தா சரியாக போயிடும். சும்மா வந்து ஏதோ போகிறோம் வரோம் வந்து உட்காந்தீங்கன்னா கஷ்டம்தான். நிவர்த்தி ஆகுமா? ரொம்ப கடினம். அவர் சொல்கிறாரு, சொன்னார், சரியாக போச்சு. அவர் சொன்னாரா? எப்போ சொன்னார்? சும்மா தான் சொல்லி. அது எப்போ எவ்வளோ நாளாக பிரச்சனை இருக்கான்? 1 வாரமாக இருக்கான். சரி பண்ண வேண்டியது தானே அவர்? முடியாது. அது முடியாமல் வராரு. டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானே? போனால் கஷ்டம். டாக்டர்கிட்ட போயிருந்தாருன்னா, கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா நிலைமை அது வேற. முடியாது. போல அவரும் ட்ரை பண்ணார் 1 வாரமாக. முடியுமா? முடியல. ஏன் முடியல? எதனால் முடியல? அவ்வளோதான். அதை நான் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்தார், சொன்னார், அப்பா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க சரியாக இருப்பாங்க. நான் சொன்னேன்,
மருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். மருந்து கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு போங்க. அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டுப்பாங்க. அவங்கள பார்த்தனா இல்லை அவங்கள தொட்டனா நாங்கள் தொட வேண்டிய அவசியமே இல்லை, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு பார்க்காம பார்த்து தொடாமல் தொட்டு கொடுக்காம கொடுக்கும் மருந்து. அதுதான் எங்கள் வேலை. அதனால இது லேசானது இல்லை, இது அற்புதமான பயிற்சி. நீங்கள் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு வேலையே கிடையாது. ஏமாத்தலாம் எல்லா இடத்துலையும். இது பண்ணால் இதுக்கு இவ்வளோ, இது பண்ணால் இதுக்கு இவ்வளோ, இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன் இவ்வளோ, இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன் இவ்வளோ, நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியுமா? அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நீ பண்ணால் நீ அறிய முடியுமானா முடியவே முடியாது. போய் சொல்லி ஏமாற்றிட்டு தெரிகிறாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. அதனால தான் நான் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மெய்ப்பொருளை, இந்த பொருளை விற்கிறதுக்கோ விலைக்கோ விலை மதிப்பே கிடையாது. விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ தகுதி உள்ளவங்க யாரும் கிடையாது. விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை. உண்மையாக இருந்து உண்மையாக உணர்ந்து உண்மையாக நீ அறிஞ்சு தெளிஞ்சு தேர்னேன்னா அவ்வளோதான், தெளிவாயிடும் ஞானம். கடத்தில் ஓரிடத்தில் கறந்த ஞானப்பாலை கனலான மூலக்கணலால் மூட்டி மூட்டி கம்ப நுனி வழியாய் ஏற்றி ஏற்றி நெருப்பாறு மயிர்பாலும் கடந்து கண் மூக்கு மத்தியிலே ஊட்டி ஊட்டி கருத்துக்கு இசைந்த சுவையை கபாலம் ஏற்றி ஏற்றி கண்ணுக்கு தெரியாத திரையார் தன் திறமையால் திறக்க திறக்க தன் காரணத்தை தன் காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க. அது அவ்வளோ சுலபமா இல்லை, சொல்லிட. ஆனால் சுலபம் இல்லை, அது எட்டாது. எட்டாத தற்பரத்தை எட்டி எட்டி உட்புறமாய் உட்சென்று உற்று நோக்க 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 அப்பறமும் இப்பறமும் ஏகபராபரமும் என்னில் நான் அறிஞ்சேன். எனக்குள்ள தான் அறியணும். அதுக்காக எங்கன்னா போனோமா இல்லை, உன் தலைக்கு மேலேயும் காலுக்கு கீழே ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உனக்குள்ளே இருக்கு. உனக்குள்ளவே இருக்குது. 9 கிரகங்கள் உள்ள இருக்கு. இந்த 9 கிரகத்தையும் நீ அறியணும். இதுக்கு எங்கேயும் போய் நீ அலைய வேண்டியதே இல்லை. எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. நீ உனக்குள்ளே இருக்கிற காற்று, அந்த உணர்வு தான் உயிர். உயிர் தான் அந்த உணர்வு. உயிருக்கும் உணர்வுக்கும் வேற வேற இல்லை. இந்த உபதேசம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா உன்னுடைய உயிரை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து புருவ மத்தியில் நிறுத்தியிருக்கிறோம். அது துடிக்கும். அந்த துடிப்பை கவனிக்கும். அந்த துடிப்பை மட்டும் கவனிச்சா போதுமா? உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே போய் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அதுக்கிட்ட பேசணும். பயிற்சி ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப முக்கியம். இதில் ஆராய்ச்சி இல்லைன்னா எதுவும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நீ எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி, காலங்காலமாக பண்ணாலும் சரி, ஏதோ உணர்வு வருது, ஏதோ திக்கி திக்கினுது, ஏதோ இங்கே இருக்குது, எனக்கு நத்தையில் எண்ணெய் வடியுது, முகத்தில் எண்ணெய் வடியுதுன்னு சும்மா நீ சொல்லிக்கிட்டு இருந்தியா? நான் ஆராய்ச்சி இல்லை, ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது, எதையும் அறிய முடியாது. அறிவை அறிவால் அறிவது ஞானம். நினைப்பால் பார்க்கறது தவம். தவம்னா ஒன்றும் இல்லை, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் வளம் வர்றதுக்கு பேர் தவம். இந்த உணர்வு அப்படியாப்பட்டது. இந்த உணர்வை நீ நல்லா கவனிச்சேன்னா உனக்கு பசி எடுக்காது.
அந்த உணர்வில் நினைப்புலேருந்து அப்படி அப்படி நழுவும் போது பசி வந்துடும். நினைப்பு மாறினா தான் பசி. ஒரே நினைப்பாக இருந்தால் பசி இருக்காது. உண்மைதானே பூபாலன்? ஒரு வேலை மேலே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதுலேயே இருக்குது. கான்சன்ட்ரேஷன் அதுலேயே இருக்கும்போது உனக்கு பசி எடுக்குமா? என்னப்பா டைம் ஆச்சு, இன்னும் சாப்பாட்டுக்கு போகலையா, பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்ன பிறகு தான் உங்களுக்கு அந்த நினைப்பு அப்படி டக்குன்னு மாறும். ஐயோ இவ்வளோ டைம் ஆகிப்போச்சா அப்படின்னு உங்கள் நினைப்பை மாறின உடனே அந்த பசி வந்துடும். நினைப்பு ஒன்றுலேயே இருக்கும்போது பசி தூக்கம் கூட, தூக்கம் போயிடும், பசி போயிடும், எதுவும் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் எது? மூணு நினைப்பு. நினைப்பு இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது உலகத்தில், எதுவுமே கிடையாது. நினைப்பு இல்லை, கட்டப்பட முடியாது, துணி போட முடியாது, நடக்க முடியாது, ஆட முடியாது, எதுவுமே கிடையாது. நினைப்பு தான் இல்லை. அந்த நினைப்பை ஒழுங்குபடுத்துகிற ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. அந்த நினைப்பு கடவுள் 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 கடவுளை வேண்டுறோம். கடவுள் எங்கே இருக்கிறாரு? எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்காரு. கடவுளுக்கு உருவம் கிடையாது, எல்லாமா மாறிட்டார் கடவுள். நம்மளை அறியாமையே நம்ம வணங்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் வணங்குறோம். புல்லை வணங்குறோம், முழு முதற் கடவுள்னு விநாயகரை வணங்குறோம். அதுக்கு என்னன்னா எருவை வைக்கிறோம், சாணத்தை, அது மேலே ஒரு தலையில் புல் பூண்டு, அது கடவுள்ன்றோம். துளசி செடி வைக்கிறோம்ல மடத்தில், புல் பூண்டு பூச்சி புழு எல்லாத்தையும் வணங்குறோம். பல்லியை வணங்குறோம். பல்லி கத்தனா அது இன்னமும் சொல்லுதுன்றான். பாம்பை வணங்குறான். இவனே பாம்பை கட்டை எடுத்துட்டு போவான் அடிக்கிறதுக்கு, இவனே பாம்பை வணங்குவான். மரத்தை வணங்குவான், செடி கொடி எல்லாத்தையும் வணங்குறான். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? அப்போ எல்லாத்துலையும் இருக்கிறார். தண்ணியை வணங்குறான், காற்றை வணங்குகிறான், நெருப்பை வணங்குகிறான். கடவுள் ஒரு இடத்துல இல்லை, எல்லாமா இருக்கிறார் கடவுள். அதுதான் நமக்குள்ளே வளர்த்திட்டு இருக்கிறாரு. உனக்குள்ளவும் கடவுள் இருக்கிறாரு. நீ அதை அறியணும், நீ உணரணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி, அதுக்கு தான் இவ்வளோ. அது என்னடா அந்த சக்தி எங்கே இருக்குது? உன் உடம்புல இருக்குது. அந்த சக்திக்கு பேர் என்ன? குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தியே கொண்டு வந்து புருவ மத்தியில் நிறுத்தி குணத்து உள்ளே போய் பார்த்தேன்னா எல்லாமே தெரியும், எல்லாமே அறிஞ்சிருவே. நீ உணர்வே. கடவுளை உணரலாம், பார்க்க முடியாது, அறியலாம், அவ்வளோதான். கடவுளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஏன்னா அவ்வளோ பிரகாசமானது. கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், உணரத்தான் முடியும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் சொன்னதில்லை, சொன்னவன் பார்த்ததில்லை. கண்ணு பார்க்கும், பேசுமா? வாய் பேசும், பார்க்குமா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்ணு பார்க்கும், பேசாது. வாய் பேசும், பார்க்காது. அதனால இந்த பயிற்சி அவ்வளோ உன்னதமான பயிற்சி. இந்த பயிற்சியை அழகாக பண்ணணும், நிதானமாக பண்ணணும், உருக்கமாக பண்ணணும். அந்த உணர்வை உணர்தலோடு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும்.
அந்த இடத்த கண்ணை எடுத்துகிட்டு போய் சொருகணுமா, சொருகக்கூடாது. நினைப்பு கண்ணை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நினைப்பு மட்டும் அங்கே இருக்கணும். அந்த கண்ணை அப்படி அங்கே இருக்கும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா அங்கே இருந்துன்னு நடக்கணும், அங்கே இருந்துன்னு பார்க்கணும், அங்கே இருந்துன்னு பேசணும், அங்கே இருந்துன்னு சாப்பிடணும், அங்கே இருந்துன்னு எல்லாமே செய்யணும். அந்த பழக்கத்துக்கு நீங்கள் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும். பஸ்ஸில் போகிறீங்க, அந்த சவுண்டு எல்லாத்தையும் அங்கே வாங்கணும். இந்த புருவ மத்தியில் வாங்குங்க, வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லா சத்தத்தையும் அந்த புருவ மத்தியில் வாங்கணும். அது கொஞ்ச நாளாக பண்ண அப்புறம் எங்கே வாங்கணும்னு அது சொல்லி கொடுப்பேன். அது ரகசியம், எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் சிலருக்கு சொன்னதை யாருக்கும் சில அந்த ரகசியத்தை சொல்லலை. ஏன்னா பயிற்சி அவங்க அந்த நிலையில் பயிற்சி பண்ணும்போது தான் சில நுணுக்கங்களை சிலருக்கு சொல்ல கொடுக்க முடியும். எல்லாருக்கும் சொல்லிட முடியுமானா சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டோம். ஜீசஸினுடைய சீடர்களும் சரி, வள்ளலாரனுடைய சீடர்களும் சரி, எந்த சீடரும் குருனுடைய சொல்லுக்கு இணங்க அவர்கள் சொற்படி ஃபாலோ பண்ணல. அவங்க ஃபாலோ பண்ணது வேற ஒன்றுக்காக ஃபாலோ பண்ணாங்க. அதை அறிஞ்சிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு, மெய்ப்பொருளை அறியணும்னா மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய செயல்களை அறியணும்னு அவங்க இல்லை. அவங்க செய்த செயல்களை அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு தான் அவர் பின்னால் சுற்றிட்டு இருந்தாங்க. அதனால் அவர்களும் உணரலை, அவங்க உணர்த்தி காட்டினாங்க. அவங்க குரு பின்னால் அவங்க போகல, சும்மா பாவலா பண்ணிட்டு இருந்தாங்க. குரு மேலே விசுவாசமாக இருக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே தொடர மாதிரி பண்ணாங்க. அவங்க எங்களுக்கு தெரியும் யார் எந்த மோட்டிவில் வராங்க, எந்த மோட்டிவில் இருக்கிறாங்கன்னு தெரியும். சிலதை சொல்லுவோம், சிலதை கண்டிப்போம். சரியில்லைப்பா, நீ செய்யறது சரியில்லை, நோக்கம் வேற, செயல் ஒன்று. ஜீசஸ் பின்னால் எத்தனை பேர் போனாங்களா யாராவது? இல்லை. என் பின்னாலேயே வாங்கலாம் 4 பேர் இருந்தான் கடைசி வரலாம். வாங்க என் பின்தொடர்ந்து என் கூட வாங்கினார். போனான். என்ன பண்ணோம்? உண்மையான விசுவாசம்தான். அவர் பின்னாலேயெல்லாம் போனோம். அவர் எங்கே போய் பள்ளத்தில் தள்ளினாலும் அந்த நம்பிக்கை, குரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை திடமான நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் பின்னால் போயிருப்பான். அதை ஈடு எடுத்துருப்பான். கொஞ்சம் தூரம் கடல் வந்துடுச்சு, ஒரு பாட்டு நடந்து போயின்னுக்கிறார். பின்னால் வர சொல்லிட்டார வருவாங்கன்னு. என்னடா பாவி, நம்ம கடலில் எடுத்துன்னு சாவடிக்கிறான் போலதுன்னு நினச்சிட்டான். பின்னால் போனவன் சீடர் அவதே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கடல் வந்துடுச்சு. பாட்டு நடந்து போகிறார் கடலில். அதி தூரம் போய் திரும்பி பார்க்குறான். இவனுங்க கரையில் நின்றுங்கிறாங்க. அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவ்வளோதான். அவனுடைய விசுவாசம் அவ்வளோதான். அவன் உண்மை உணர்வானானா உணர மாட்டான், அவ்வளோதான். அதே மாதிரி வள்ளலார் யாரும் சீடர் அமையல. 4 பேர் இருந்தான். அந்த 4 பேர் 2 பேர் ஆனான். அந்த 2 பேரும் எதுக்குடா சுற்றிக்கிட்டு இருந்தான்? அந்த 2 பேரும்னா இரும்பை தங்கமாக்கினார் வள்ளலார். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கூட சுற்றிட்டு இருந்தான். பொய்ப்பொருள் மோகம். கட்சியில் அவர் பார்த்தார், சொல்லி கொடுக்கல. பார்த்தான், இருந்தாலும் நம்மளும் இருந்தாலும் பிழைக்க மாட்டான், நம்மளும் சொல்லி கொடுக்க மாட்டேன்றான். கொளுத்திட்டான். கொளுத்திட்டு ஜோதி ஆகிட்டாருன்ட்டான். அவங்க அதை பற்றி கவலைப்படுவாங்களான்னா இல்லை. அதே மாதிரி ஜீசஸ் உண்மையை உள்ளதை உள்ளபடி பேசினார், சாவிச்சிட்டான். ஆனால் இதுலேருந்து தப்பிச்சவங்க யாருன்னா ஒரு சிலர் தான், ஒரு சில குருமார்கள் தான், ஒரு சில ஞானிகள் தான். பட்டினத்தார், நபிகள் நாயகம், பரஞ்சோதி மகான், குணங்குடி மஸ்தான், இந்த மாதிரி ஒரு சில ஞானிகள் தான் தன்னை அப்படி காப்பாற்றிட்டாங்க. சில பேர் தான். பட்டினத்தார் அவங்க அக்காவே சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நபிகள் நாயகத்தை ஊர் ஜனங்க கூடி சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு.
ஆனால் அதிலிருந்து விலைக்கு வந்தவங்க சிலர் தான், விரலுட்டு என்னுடைய குருமார்கள் தான். மற்ற பேரெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதை தெரியும், அவ்வளோதான். 3 நாள் கழித்து வந்து சிலதை உணர்த்திட்டு போனவர் ஜீசஸ். அவர் கொடுத்த அந்த பயிற்சியே அவர் குருக்கிட்ட வாங்கின பயிற்சி. அந்த அவர் குரு என்ன சொன்னாருன்னா, நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுப்பா, நீ குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னார் யோவான் குரு. ஆனால் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னவர் ஜீசஸ். அதே மாதிரி எங்கள் பரஞ்சோதி மகான் உடைய குருவும் அப்படி தான் சொன்னார், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுப்பா, பார்த்து சோதிச்சு தான் நீ கொடுக்கணும், ஒரு சிலருக்கு தானே, நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு உடனே சொன்னவர் யாரானா பரஞ்சோதி மகான். ஜீசஸ் சொன்ன மாதிரி பரஞ்சோதி மகான் சொன்னார், எல்லாருக்கும் கொடுத்தார். சோதிச்சு கொடுக்கல, அவங்க கொடுத்து சோதிச்சாங்க. என்னது சோதிச்சு நம்ம ஏன் கொடுப்பானே, கொடுத்துருவான், அவன் அது ஃபிட்டாக இல்லையான்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சு போடும் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்து சோதிச்சவர் பரஞ்சோதி மகானும் ஜீசஸும். அதில் கொஞ்சம் பேர் தான் ஃபிட்டு, யாரும் ஃபிட்டு கிடையாது. உலகம் பூரா கொடுத்துட்டாரு, உலகம் பூரா சுற்றி வந்துட்டார், எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் கூட இருந்தா இல்லை. இந்த பொருள் வந்து அவ்வளோ உன்னதமான பொருள். சும்மா அவர்கிட்ட போய் சமாதியாண்ட வணங்கிட்டா போதும், அவர் காலில் உண்டு வணங்கினா எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த மனப்பான்மை தான். எங்கள் குரு வைர வியாபாரி, அவருக்கு கொடுத்த ஒரு குரு வந்து ரத்தன வியாபாரி. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம் சும்மா. அதே மாதிரி பட்டினத்தாரம் வைர வியாபாரி தான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூரம் வந்தவர் தான் பட்டினத்தாரம். அதனால் இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி. இந்த கண்ணு அடிபட்டா அர்த்தம், இந்த கண்ணு லேசானது இல்லை. எங்கள் மகான் சொன்னார், இந்த கண்ணு பட்டா கண்ணாடியெல்லாம் உடஞ்சிரும்பா, ஆகிடும், அர்த்தம், இது வைரம், இது கண்ணாடி அர்த்தம்னாரு. எல்லாரும் போய் சொல்கிறார் போல. யாரு சொல்லடா விட்டுனுக்கிறார் பொழுது, ஜனங்களை ஏமாத்தின்னு திரிகிறாரு. அது உண்மையா அப்படின்னு அதை பார்க்கணும்ல, அனுபவத்தில் வரணும். அனுபவத்தில் சாரி இதெல்லாம் கட்டிருக்குங்களா அந்த கம்பியில், அந்த ஒரே ஒரு கயிறு போட்டு கட்டினா போதும் சாயா. சும்மா கம்பியில் அவர் திரும்பிட்டு சும்மா ஒரு கயிறு முன்னாடி. இல்லை இப்படி சாயுது இல்லை, இங்கே கட்டிட்டா ஒரே ஒரு நாட்டு போட்டால் போதும். ஒரு நாட்டு முதுகந்தண்டில், அதனுடைய முதுகந்தண்டில் அது எங்கே போடணுமோ அந்த நாட்டை போட்டேன்னா, மேலே போட்டேன்னா முன்னால் சாயாது, பின்னால் தடுப்பு இருக்குது, சாயத்துக்கு சான்ஸ் இல்லை, முன்னால் தான் சாயம். அது கழுத்துக்கு கீழே கொஞ்சம் தள்ளி நாட்டு போட்டேன்னா முன்பக்கம் தான் விழாது. அதுக்கு மட்டும் இல்லை, அதை காரணம் காட்டி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். இப்போ முன்பக்காமல் சாயாமல் இருக்கிறதுக்கு முதுகந்தண்டில் பின்னால் ஒரு இடத்துல, எந்த இடத்துல முடிச்சு போடணுமோ அந்த இடத்துல முடிச்சு போட்டிங்கன்னா முன்னால் தள்ளாது நம்மள. எங்கே முன்னால் தள்ளாது. உட்காந்தியன்னா நிஷ்டையில் தியானத்தில் அப்படி தள்ளும், இப்படி தள்ளும். அதுக்கு எங்கே நாட்டு போடணும் அங்கே நாட்டு போட்டேன்னா நேராக நிற்கும், சாய மாட்டேன். முன்னால் இப்படி சாஞ்சிக்கினே இருப்பேன் உட்காரும்போது. இல்லை, அந்த சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டு போடணும் பின்னால். அந்த நாட்டை நீ போட்டேன்னா சாயாது, முன்னால் இப்படியே நிற்கும், இப்படியும் சாயாது அப்படியும் சாயாது. பின்னால் சாயாத இருக்கிறதுக்கு ஒரு நாட்டு, முன்னால் சாயாத இருக்கிறதுக்கு ஒரு நாட்டு போட்டீங்கன்னா
இப்படியும் சாயாது இப்படியும் சாயாது, இப்படியே நிற்கும். இந்த நல்ல நேரத்துக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக அது சாஞ்சிது போல இருக்குது முன்னால். அவ்வளோ விஷயங்கள் நுணுக்கங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. என்ன பண்ணேன் அப்படியா உருடா விடுறாரா பரஞ்சோதி மகானு, அது சோதிச்சு தான் பார்த்துருவோமே அது உண்மைதானா, வைரக்கண்ணு அறுத்துரும் கண்ணாடியை தூள் தூள் ஆகிடும் அப்படின்றார், பட்டா தூள் தூள் ஆகிடுன்றாரு. அது எப்படி அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி அது உண்மைதான்னு என் அனுபவத்தில் வந்த பிறகு அதை உணர்ந்து வச்சுக்கிட்டேன். உண்மைதான். அதுக்காக அதை அனாவசியமாக பண்ணி மற்றவங்களுக்கு தீங்கு பண்ணணுமா, பண்ணக்கூடாது. எங்கள் குருவினுடைய வாக்கு, அந்த வாக்கு சத்தியத்தை மீறக்கூடாது. அனாவசியமாக அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நீ உணர்ந்துக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம், அது ஆமாம் உண்மைதான். அதனால் எனக்கு எவ்வளோ நஷ்டம்னா, அந்த கண்ணாடியினுடைய விலை எப்படி 700 ரூபா இருக்கும். 700 ரூபா ஆச்சு பீரோ கண்ணாடி. என்னுடைய பீரோ கண்ணாடியில் பார்த்து அதை நொறுங்கி போய் சைலண்ட்டாக போய் என்ன நொறுங்கி போச்சுன்னு கேட்டாங்க. ஏதோ நான் தான் ஏதோ ஒன்று தூக்கி அடித்தேன், அது கண்ணாடியில் பார்த்து விழுந்து போச்சுன்ட்டேன். அவங்கக்கிட்ட சொன்னால் பயப்படுவாங்க, எதிர்க்க கூட வரமாட்டாங்களே. அது உண்மைதான். அதனால் இது லேசானது இல்லை, இது லேசான இது இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பயிற்சி வாங்கணுங்கோ அந்த நினைப்பை கவனிக்கும் போது ஜாக்கிரதையாக அனாவசியமாக அந்த இடத்துல நின்றுக்குன்னு யாரையும் குரோதமாக நினைக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. புரியுதுங்களா? படிச்சு ஜாக்கிரதையாக இன்னொரு யார் யாருக்கு எங்கெங்கே இருக்குது இப்போ பயிற்சி நல்லா பண்ணுங்க, அற்புதமாக பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, ஜாக்கிரதையாக பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நல்லா செய்யும். இன்னொரு நெட்டியில் இருக்குது, மைன்யூட்டாக நல்லா இருக்கும். நெட்டியில் மூலாதாரத்தில் இருக்குது. எவ்வளோ நேரம் உட்காருவீங்க? அரை மணி நேரம் உட்காருவீங்களா கரெக்டாக? 2 தடவை அப்படி. ஆனால் இப்படி நிமிருவேன். நிமிருதா? ஒரு தடவை இல்லை 2 தடவை